ஒரு அமைதியான இரவில் மன்னர் விக்ரமாதித்தன் தனது தோளில் வேதாளத்தை சுமந்தபடி காட்டுக்குள் நடந்து கொண்டிருந்தார். வழக்கம் போல வேதாளம் சிரித்தபடி ஒரு புதிர்கதையை ஆரம்பித்தது. ஒரு தூரமான ராஜ்யத்தில் ஒரு அறிவுள்ள அரசர் வாழ்ந்தார் என்றது வேதாளம். அவர் வயதானதும் தன் அரசை தனக்கு பின்பு யார் ஆழ்வார்கள் என்று சிந்திக்க ஆரம்பித்தார். அவருக்கு 2 மகன்கள் இருந்தனர். இருவரும் வீரமிகு இளவரசர்கள். ஆனால் ஒரு பெரிய கேள்வி அவரது மனதில் இருந்தது. அரசாட்சியை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும்? முதல் மகன் மிகுந்த அறிவாளி. அவன் எந்த பிரச்சனையும் தீர்க்கும் திறன் கொண்டவன். அவனுடைய புத்திசாலித்தனமான யோசனைகள் நாட்டை வளமாக்கும். இரண்டாவது மகன் மிகுந்த கருணையுள்ளவன். அவன் மக்களை அன்புடன் பார்த்துக் கொள்வான். அவர்களின் பிரச்சனைகளை கவனமாக கேட்பான். நியாயமாக முடிவு செய்வான். அந்த மன்னர் குழப்பத்தில் இருந்தார். அரசை அறிவாளிக்கா கொடுக்க வேண்டும் அல்லது கருணையுள்ளவனுக்கா கொடுக்க வேண்டும்? வேதாளம் தன் வழக்கமான குரலில் சிரித்தது. விக்ரமாதித்தா, இந்த கேள்விக்கான பதிலை நீ தெரிந்தும் மௌனமாக இருந்தால் உன் தலை வெளித்துவிடும். ஆனால் பேசினால் நான் திரும்ப என் மரத்துக்கு பறந்து போய்விடுவேன்